சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை காலையில் சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்த நிலையில் மாலையில் மேலும் 1600 ரூபாய் குறைந்தது. 1 கிராம் தங்கம் 13,750 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 1,10,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. தேர்தல் நடைபெறக்கூடிய ஏப்ரல் 23ஆம் தேதிக்கு முன்னதாக 21ஆம் தேதி மாலை 6 மணி வரை தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை வெளியிட தடை இல்லை, தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளர்கள் வண்ண புகைப்படம், பெயர், சின்னம் பொருத்தும் பணி தொடங்கியது. வரும் 9ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் நிலையில் EVM இயந்திரங்கள் விரைவில் வாக்குச்சாவடி மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. ஈரோடு மாவட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் சூறாவளி பிரச்சாரம். திமுக மற்றும் கூட்டணி வேட்பாளர்களை ஒரே மேடையில் அறிமுகப்படுத்தினார். வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக வெல்வது உறுதி என முதலமைச்சர் ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் மேற்கொள்ளப்பட்ட வளர்ச்சி திட்டங்களை பட்டியலிட்டு பேசிய அவர், செல்லும் இடமெங்கும் தாங்கள் பாச மழையில் நனைவதாகவும் நிகழ்ச்சி தெரிவித்தார். தமிழ்நாட்டு மக்கள் NDA கூட்டணிக்கு ஏமாற்றத்தை அளிப்பார்கள் என முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். அதிமுக ஆட்சியில் நடந்த சட்ட ஒழுங்கு சம்பவங்களை பட்டியலிட்ட அவர், டபுள் என்ஜின் தமிழ்நாட்டில் தடம் புரண்டுதான் போகும் என சாடியுள்ளார். டபுள் என்ஜினாவது டப்பா என்ஜினாவது தமிழ்நாட்டை வீழ்த்தணும் என்ற எண்ணத்தோடு நுழைய நினைச்சா தடம் புரளர் மாதிரி விரட்டணும். நம்முடைய போராட்டம் திமுகவுடைய வெற்றிக்காக மட்டுமல்ல, கூட்டணியுடைய வெற்றிக்காக மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய வெற்றிக்காக மறந்து விடாதீர்கள். சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் போட்டியிடும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டு தனது மனுவை அதிகாரியிடம் வழங்கினார். தமிழ்நாட்டிற்கான பாஜக வேட்பாளர்கள் அடங்கிய பட்டியலுக்கு பாஜக தேசிய தலைமை ஒப்புதல் வழங்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை உட்பட 27 பேர் அடங்கிய வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரம்பூரை தொடர்ந்து திருச்சி கிழக்கு தொகுதியில் தவிக தலைவர் விஜய் தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். தொண்டர்கள் புடை சூழ திருச்சி மாநகராட்சியின் 2 மண்டல அலுவலகம் வந்த விஜய் தனது மனுவை அதிகாரியிடம் வழங்கினார். நூறு சதவீதம் உண்மையான ஆட்சியை தவிக தரும் என விஜய் தெரிவித்துள்ளார். மகளிருக்கு சொன்ன மாதிரி மாதம் 2500 ரூபாய் கொடுப்போம் என்றும் பிரச்சாரத்தின் போது கூறியுள்ளார். மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்களில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்க வழிவகுக்கும் மசோதா ஏப்ரல் மாதத்திற்குள் நிறைவேற்றப்படும், நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுக்கு ஆளுநர் கட்டுப்பட்டவர் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அமைச்சரவை முடிவை நிராகரிக்க ஆளுநருக்கு அதிகாரம் கிடையாது என்றும் நீதிபதிகள் திட்டவட்டமாக கூறியுள்ளனர். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் குற்றவாளிகள் 9 பேருக்கும் தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் என குடும்பத்தினர் கோரிக்கை. தண்டனை விவரத்தை வரும் திங்கட்கிழமை அறிவிக்கிறது மதுரை மாவட்ட நீதிமன்றம். செம்மன் குவாரி வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மகன் கௌதம சிகாமணி உள்ளிட்ட அனைவரும் விடுதலை. விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அடுத்த 2 முதல் 3 வாரங்கள் ஈரானை கடுமையாக தாக்குவோம் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பகிரங்கமாக அறிவித்துள்ளார். எரிபொருள் விநியோக அச்சுறுத்தலுக்கு மத்தியில் ட்ரம்பின் அறிவிப்பு உலக நாடுகளை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது.
We're going to hit them extremely hard over the next 2 to 3 weeks. We're going to bring them back to the Stone Ages where they belong. In the meantime, discussions are ongoing. Regime change was not our goal. We never said regime change, but regime change has occurred because of all of their original leaders' death. ஐபிஎல் தொடரில் இன்றைய 6வது லீக் போட்டியில் ஹைதராபாத் மற்றும் கொல்கத்தா அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன. கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெறும் இந்த போட்டி இரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. ரன்பீர் கபூர் நடிக்கும் ராமாயணா படத்தின் டீசர் ஹனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு வெளியாகியுள்ளது. நிதிஷ் திவாரி இயக்கத்தில் யாஷ் சாய் பல்லவி நடிப்பில் பிரம்மாண்டமாக உருவாகும் படத்திற்கு பெரும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது.